Hello students, welcome to our Aspire Online Learning Center, School of Learning Hindi. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷபரி வாணி விகாஸ் லெவல் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்தராக இது மாதிரி நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய யூடியூப்க்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, ஃபர்தர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாமா? இப்போ நம்ம வாணி விகாஸ் லெவல் 7ல் இருக்கக்கூடிய பிரஷ்னாவளி, அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 1, ராம் கிஸ்ஸே மிலா? ராம் யாரை சந்தித்தார்? ராம் மகாபலி சே மிலா. ராம் மகாபலியை சந்தித்தார். மகாபலி கவுன் ஹை? மகாபலி கேரள் கா ஏக் ராஜா தா. மகாபலி யாரு? மகாபலி கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. மகாபலி தர்த்தி பர் கப் ஆத்தே ஹை? மகாபலி பூமிக்கு எப்போ வந்தார்? மகாபலி தர்த்தி பர் சால் மே ஏக் பார் ஆத்தே ஹை. மகாபலி பூமிக்கு வருடத்திற்கு ஒரு முறை வருவார். கியா ராம்கோ மகாபலி கி கஹானி மாலும் ஹை? என்ன, ராம்க்கு மகாபலியோட கதை தெரியுமா? நஹி, ராம்கோ மகாபலி கி கஹானி நஹி மாலும். இல்லை, ராமனுக்கு மகாபலியோடைய கதை என்னங்கிறது தெரியாது. ஓணம் கியா ஹோத்தா ஹை? ஓணம் கேரள் கா சுப்ரசித்த தியோஹார் ஹை. ஓணம் அப்படிங்கிறது என்ன? ஓணம் அப்படிங்கிறது கேரள அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். தியோஹார் அப்படின்னா ஃபெஸ்டிவல், சுப்ரசித்த அப்படின்னா ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம். கொஷின் நம்பர் 6, ராம் கிஸ்ஸே பாத் கர் ரஹா தா? ராம் யாருடன் பேசிக்கொண்டிருந்தார்? ராம் மகாபலி சக்கரவர்த்தி சே பாத் கர் ரஹா தா. ராம் மகாபலி சக்கரவர்த்தியுடன் பேசிக்கொண்டிருந்தார். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறது, மகாபலிங்கிறது நேம், அவருடைய நேம். சக்கரவர்த்தினா ராஜா. ஓகே, கொஷின் நம்பர் 7, ராம் கோ ஓணம் கே தின் மே கியா மில்தா தா? ராம்க்கு ஓணம் அன்னைக்கு என்னென்ன கிடைச்சிது? ராம் கோ ஓணம் கே தின் மே கானே கே லியே குச் மில்தா தா. ராம் ஓணம் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு கிடைத்தது. மகாபலி தர்த்தி பர் கியோ ஆத்தே ஹை? மகாபலி பூமிக்கு எதுக்காக வராரு? மகாபலி தர்த்தி பர் அப்னி பிரஜா சே மில்னே ஆத்தே ஹை. மகாபலி பூமிக்கு தன்னுடைய மக்களை, பிரஜா அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம், பிரஜா சே மில்னே ஆத்தே ஹை, தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக வந்தார். மகாபலி கைசே ராஜா தே? மகாபலி எப்படிப்பட்ட ஒரு அரசர்? மகாபலி பகுத் ஹி அச்சே ராஜா தே. மகாபலி மிகவும் சிறந்த அரசர். கியா மகாபலி படே தானி தே? என்ன, மகாபலி மிகுந்த கொடையாளியா? கொடையாளி அப்படிங்கிறது என்னென்னா, அரசர்கள் யாராவது தங்கிட்ட தானம் தர்மம்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு உடனே கொடுக்கறது, அது பேர் தான் கொடை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வே படே தானி தே. ஆமாம், அவர் ஒரு சிறந்த கொடையாளி, அவர் ரொம்ப அதிகமாக மக்களுக்காக கொடை வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரை ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படிங்கிறாங்க. ராம் நே கிஸ்கா நமன் கியா? கொஷின் நம்பர் 11, ராம் நே மகாபலி கா நமன் கியா. அதாவது என்ன சொல்கிறாங்க? ராம் யாரை தலை வணங்கினார்? ராம் மகாபலியை கண்டதும் தலை வணங்கினார். நம்ம எப்படி டீச்சர்ஸை பார்த்தா ஒரு மரியாதையாக விஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ராமும் மகாபலியை விஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கியா மகாபலி மே கல்தி தி? என்ன, மகாபலியிடம் தவறு உள்ளதா? நஹி, மகாபலி மே கமண்ட் தா. இல்லை, மகாபலி மேலே தவறு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, அவருக்குள்ளார ஒரு தலைகணம் இருந்தது. ஓகேவா, அதுதான் கமண்ட். மகாபலி கே கமண்ட் தூர் கர்னே கவுன் ஆயா? மகாபலியினுடைய தலைகணத்தை அதாவது தூர் கர்னே அப்படின்னா அதை அவர்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்காக யார் வந்தார்? அதாவது அதை தூரத்துக்கு, அதாவது அவர்கிட்ட இருந்து அந்த குணத்தை அடியோட அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மகாபலி கே கமண்ட் தூர் கர்னே கே லியே பகவான் ஸ்ரீகிருஷ்ண ஆயே. அதாவது அவருடைய தலைகணத்தை
மாற்றுவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வந்தார். ஸ்ரீகிருஷ்ண கைசி ஆயே, ஸ்ரீகிருஷ்ண எப்படி வந்தார்? ஸ்ரீகிருஷ்ண வாமன் அவதார் லேக்கர் ஆயே, அதாவது வாமன அவதாரத்தில் வந்தார். वामन अवतार में श्री कृष्ण कैसे थे? वामन अवतार में श्री कृष्ण एक छोटे बच्चे के रूप में थे, அதாவது அவர் ஒரு சிறுவன் போல அந்த அவதாரத்தில் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபலி சே வாமன் நே கியா மாங்கா, மகாபலியிடம் வாமன் என்ன கேட்டார்? அதாவது மகாபலியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட யாராவது வந்து தானம்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட அவர் கேட்டதை கொடுத்துருவார். அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு சிறந்த குணமே அதுதான். ஸோ அப்படி ஆனாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருந்தது, குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்தது தலைகணம். அதை வந்து போக்குவதற்காக தான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட வாமன அவதாரத்தில் வந்தார். அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணர் இது வந்து தசாவதாரம், 10 அவதாரங்கள் கிருஷ்ணர் வந்து எடுத்திருக்காரு. அதில் ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். சரியா? அந்த வாமன அவதாரம் வந்து யாருக்காக எடுத்தார்னா, மகாபலியோடைய அகங்காரத்தை அதை அழிக்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த அவதாரத்தை எடுக்கிறார். ஸோ வாமன் சே மகாபலி சே வாமன் நே கியா மாங்கா, மகாபலியிடம் வாமன் என்ன கேட்குறாரு? மகாபலி சே வாமன் நே 3 பக் ஜமீன் மாங்கா, அதாவது 3 பங்கு ஜமீன்னா நிலம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 3 காலடின்னு சொல்லலாம். 3 பக் அப்படின்னா 3 அடி மண் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு. மகாபலி ने क्या सोचा? महाबली ने सोचा था कि छोटा बच्चा है, 3 पक देने में क्या है, आराम से दे सकते हैं. அதாவது அவர் என்ன யோசிக்கிறார்னா, இதுவே ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், இந்த பையனோட காலடி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 3 அடி இவரோட இந்த சின்ன பையனோட காலடி தடத்தை நம்ம கொடுக்கறதுல என்ன பெரிய கஷ்டமாக இருந்துற போகுது, சரி மொல்லமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாமன் நே கியா கியா, வாமன் என்ன செஞ்சார்? வாமன் நே அப்னா விஸ்வரூப் திக்காயா, அதாவது அவருடைய முழு உருவத்தையும் அவர் காட்டுறாரு, வெளிக்கொண்டு வராரு. விஸ்வரூப் கிஸ்னே திக்காயாத்தா, எப்படி அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு? ஸ்ரீகிருஷ்ணனே அப்னா விஸ்வரூப் திக்காயாத்தா, யார் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டுறாங்கன்னு பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, பேரருளான ஸ்ரீகிருஷ்ணரே அந்த விஸ்வரூபத்தை காட்டுறாரு. பகலே பக்மே வாமன் நே கியா மாப் லியா, முதல் அடியில் வாமன் வந்து எதை வந்து கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலே பக்மே வாமன் நே சாரி தர்த்தி மாப்லி, அதாவது முதல் பகுதியில் அவருடைய முழு உலகத்தையுமே வந்து அவருடைய காலடி வந்து இந்த முழு உலகத்துக்கு மேலேயும் படுற மாதிரி இருக்குது. தூசரே பக்மே உன்ஹோனே கியா கியா, அடுத்த பங்கில் வந்து அவர் இன்னொரு இதை வந்து கால் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மாப்லியா, அதாவது அவருடைய கால் உயரம் வந்து போய் வானத்தே தொட்டுருது. தீஸ்ரே பக் பர் உன்ஹோனே கியா கியா, மூணாவது பங்கில் பார்த்தீங்கன்னா உன்ஹோனே மகாபலிக்கு சிற்பர் அப்னா பைர் ரக் தியா, அதாவது அவருடைய தலையில் அவர் காலை வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மகாபலியுடைய தலையில் மூன்றாவது பகுதியாக ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய காலை வந்து சிற்பர் யாருடைய சிறில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுனா தலை, மகாபலியினுடைய தலை மேலே வைக்கிறாரு. மகாபலி கோ கஹான் ஜானா படா, கால் வச்சு அடுத்த நிமிடமே மகாபலி எங்கே போயிட்டாரு? மகாபலி கோ பாதால் ஜானா படா, அதாவது மூன்றாவது காலை வந்து அவரோட தலையில் வச்ச உடனே மகாபலி பாதாள உலகத்துக்கு போயிடுறாரு. மகாபலி கோ கியா வர் மிலா, மகாபலி வந்து அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து. என்னென்னா, அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்துருவார், மகாபலி வந்து தன்னுடைய தலைகணத்தை உணர்ந்துருவார். அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய தலை மேலே காலை வச்சு அவரை வந்து பாதாள உலகத்துக்கு அனுப்பிடுறாரு. அனுப்புனதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது, அடடா நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம வந்து இவ்வளவு அகங்காரத்தோடையும் நம்ம வாழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வந்தது. மகாபலி கோ கியா வர் மிலா, உடனே அவர் வந்து மகாபலி ஸ்ரீகிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு வரத்தையும் அவர் கேட்குறாரு. அதுதான் என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. साल में एक बार धरती पर आकर अपनी प्रजा से मिलने का
வர்தான் மிலா, அதாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது நான் இந்த பூமிக்கு வந்து என்னுடைய மக்களை நான் பார்த்துட்டு போகணும். இந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மகாபலி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்குறாரு. नेक्स्ट लेवल दैट इज क्वेश्चन नंबर 25. महाबली का स्वागत केरल के लोग कैसे करते हैं? அதாவது மகாபலியை வெல்கம் பண்ணுறதுக்காக கேரள மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? லோக் படி தூம்தாம் சே மகாபலி கா ஸ்வாகத் கர்த்தே ஹை, அதாவது மக்கள் ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தூம்தாம் அப்படின்னா நம்ம எப்படி தீபாவளியை வந்து நம்ம வந்து ரொம்ப வான வேடிக்கையோடு கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி கேரள மக்களும் வந்து மகாபலியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த நாட்களை வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க மகாபலியை. ஓணம் மே கியா கியா ஜாத்தா ஹை? ஓணம் மே கை பக்வான் பக்காத்தே ஹை, அதாவது ஓணம் அன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸை வந்து அவங்க வந்து செய்வாங்க. பக்காத்தே ஹை, அதாவது அவங்க ஸ்வீட்ஸை வந்து செஞ்சு விபின்ன பிரகார் கே காரியக்ரம் சலாயா ஜாத்தே ஹை, நிறைய ஃபங்க்ஷன்ஸும் அந்த நாள் அன்றைக்கி அவங்க அதாவது பண்ணுவாங்க. அதாவது கோலப்போட்டி அந்த மாதிரி நிறைய பண்டிகைகள், அதாவது அன்றைக்கி இந்த ஸ்வீட்ஸ் செய்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான போட்டிகளும் வச்சு அதையும் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கோலப்போட்டி, டான்ஸ் காம்படிஷன், பாட்டு போட்டி அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் அந்த நாள் அன்னைக்கு நடத்துவாங்க. महाबली के राजा में प्रजा कैसी थी? महाबली के राज्य में प्रजा एकदम சுகி தி. அதாவது மகாபலியுடைய அதாவது அவருடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தனர். ஓணம் கி கஹானி கிஸ்னே சுனாயி? ஓணம் உடைய கதையை வந்து யார் வந்து சொல்கிறாங்க? ஓணம் கி கஹானி மகாபலினே சுனாயி, ஓணம் ஸ்டோரியை வந்து மகாபலி தான் சொல்கிறாரு. ஓணம் கித்தனை தின் மனாயா ஜாத்தா ஹை? ஓணம் ஃபெஸ்டிவல் எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? ஓணம் 10 தின் மனாயா ஜாத்தா ஹை, அதாவது 10 நாட்கள் வந்து அந்த அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. और कितने दिन மகாபலி ராஜா யஹா ரஹேங்கே? எத்தனை நாட்கள் வந்து மகாபலி ராஜா இங்கே தங்குவார்? और 2 दिन மகாபலி ராஜா யஹா ரஹேங்கே, 2 நாட்கள் மகாபலி ராஜா இந்த நாட் தங்குவார். மகாபலி ஃபிர் கப் வாபஸ் ஆயேங்கே? திரும்ப எப்போ அவர் வருவார்? மகாபலி அகலி சால் வாபஸ் ஆயேங்கே, மீண்டும் அடுத்த வருடம்தான் மகாபலி இங்கே வருவார், கேரளாவுக்கு வருவார். ராம் கியா ஸ்கூல் நஹி கயா? ராம் கி தபியத் தீக் நஹி தி, ராமுடைய உடல்நிலை சரியாக இல்லை, அதனால் அவர் ஸ்கூல் போகலை. ராம் கஹா ஜா ரஹா தா? ராம் டாக்டர் சே மில்னா ஜா ரஹா தா, அதாவது டாக்டரை பார்ப்பதற்காக ராம் செல்கிறான். ராம் கோ கியா ஹுவா? ராம்க்கு என்னாச்சு? ராம் கா பேட் துக் ரஹா தா, ராமுடைய வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு. கியா ராம் கல் ஸ்கூல் ஜாயேகா? என்ன ராம் ஸ்கூல் போவானா இன்று? தபியத் டீக் ஹோனே பர் ராம் ஸ்கூல் ஜாயேகா, அதாவது அவனுடைய வயிறு சரியானதுக்கப்புறம் ராம் ஸ்கூலுக்கு போவான். என்ன கொஷின்னா, கியா ராம் கல் ஸ்கூல் ஜாயேகா, என்ன ராம் நாளையாவது ஸ்கூல் போவானா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது. தபியத்னா அவனுடைய உடல்நிலை சரியானதுக்கப்புறம் தான் ராம் ஸ்கூல் போவான். ராம் கிஸ்ஸே மில்னே கயா? ராம் யாரை பார்க்க போனான்? ராம் டாக்டர் சே மில்னே கயா. டாக்டர் के पास क्यों गया? राम का पेट दुख रहा था इसलिए डॉक्टर के पास गया. ராமுடைய வயிறு சரியில்லை, அதனால் டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறான். டாக்டர் நே உஸ்னே கியா கஹா? டாக்டர் என்ன சொல்கிறார்? டாக்டர் சே வஹ் போலா கி உஸ்கா பேட் துக் ரஹா ஹை. டாக்டர்கிட்ட சொல்கிறான் என்னன்னா தன்னுடைய வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். கியா உஸ்கா சிர் துக் ரஹா தா? என்ன அவனுக்கு தலைவலியும் உண்டா? நஹி உஸ்கா சிர் நஹி துக் ரஹா தா, அவனுடைய தலைக்கு தலைவலி எதுவுமே இல்லை. கியா உஸ்கா சாரா ஷரீர் துக் ரஹா தா? என்ன அவனுக்கு கம்ப்ளீட் பாடியுமே வந்து சரியில்லையா? உஸ்கா சாரா ஷரீர் துக் ரஹா தா. எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இப்போது ஒரு தலைவலியாக இருந்தாலும் சரி, வயிறு வலியாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? டோட்டலாகவே வந்து நம்ம அன்றைக்கி வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருப்போம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருக்கட்டும்,
அல்லது நம்ம ஃபேமிலியில் யார்கிட்டயாவது இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்லா சிரித்து சந்தோஷமாக மற்ற நாள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா? அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்போம். அதே மாதிரி தான் உஸ்கா சாரா ஷரீர் துக் ரஹா தா, அவனோட முழு உடம்பு வலி மாதிரி எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் நே சுபக் கியா காயா தா, ராம் மார்னிங் என்ன சாப்பிட்டாங்க? ராம் நே சுபக் தோசா காயா தா, ராம் மார்னிங் தோசா சாப்பிட்ற அப்படி. दोपहर को राम ने क्या खाया? आफ्टरनून, दोपहरனா आफ्टरनून அர்த்தம். आफ्टरनून ராம் என்ன சாப்பிட்டாரு? दोपहर को राम ने चावल खाया. आफ्टरनून ராம் வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க. क्या राम ने उल्टी की थी? உல்டி அப்படின்னா வாமிட் பண்ணுறது. என்ன ராம் வந்து ஏதோ வாமிட் பண்ணாரா? நஹி, ராம் நே உல்டி நஹி கீ தி, அதாவது அவர் எந்த வாமிட் பண்ணலை. ஷாம் கே வக்த கிஸ்கே சாத் கயா, அதாவது ஈவினிங் டைமில் அவர் யாருடன் செல்கிறார்? ஷாம் கே வக்த அப்னே தோஸ்தோ கே சாத் கயா, அதாவது ஈவினிங் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறார். ராம் நே ஷாம் கோ கியா காயா, ராம் வந்து ஈவினிங்கில் என்ன சாப்பிட்றாரு? ராம் நே ஷாம் கோ பீஸா சிப்ஸ் வகைர காயா, அதாவது ஈவினிங் டைமில் அவர் பீஸா சிப்ஸ் இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு போய் சாப்பிட்றாரு. ராம் நே கியா கியா தா, ராம் நே வேற என்ன பண்ணுறாரு? ராம் நே கொக்கோ கோலா பியாத்தா, அதாவது கொக்கோ கோலா ட்ரிங்க்கும் வந்து இது சாப்பிட்டது பத்தாம இதையும் குடிக்கிறாரு, பியாத்தா. ராம் கோ கியோ பேட் தர்த் ஹுவா, எதனால் அவருக்கு வயிறு வலி வந்தது? பேட்னா வயிறு, தர்த்னா பெயின், ஸ்டொமக் பெயின். ராம் நே பீஸா வகைர காயாத்தா, இஸ்லியே பேட் தர்த் ஹுவா, அதாவது அவருக்கு வந்து இந்த பீஸா எல்லாம் வந்து சாப்பிட்டதுனால அவருக்கு வயிறு வலி வந்தது. டாக்டர் நே உசே கியா தியா, டாக்டர் என்ன பண்ணாரு? டாக்டர் நே உசே தவா தியா, தவானா மெடிசன் கொடுக்குறாரு. கித்தனை தின் கேலியே தவா தியே, எத்தனை நாளைக்கு மெடிசன் கொடுக்குறாரு? 3 दिन के लिए दवा दिए, 3 டேஸ்க்காக அவர் மெடிசன் கொடுக்குறாரு. டாக்டர் ராம் சே கியா போலே, டாக்டர் ராம் கிட்ட என்ன சொல்கிறாரு? டாக்டர் போலே கி ஹமேஷா தந்துருஸ்த் போஜன் கானா சாஹி, அதாவது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா எப்பயுமே நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமே போஜன் கியோ கானா சாஹி, நம்ம வந்து எதுக்காக ஃபுட்டு சாப்பிட்ணும்? ஹமே பூக் பிட்டானே ததா தந்துருஸ்த் ரஹ்னே கேலியே கானா சாஹியே,